அம்மா இந்த போட்டோவை பாருங்க. மா இந்த பொண்ணு வேண்டாம்மா. ஏண்டி இந்த பொண்ணுக்கு என்ன? மா அழகா இருக்குமா, எதுக்கு அந்த பொண்ணு வாழ்க்கையை வீணாக்கணும்? ஏய். செந்திலு வாப்பா உட்காரு. ஆமா, யார் இவரு? புரோக்கர்ப்பா. புரோக்கரா? சார், ஈசிஆர்ல ஒரு 20,000 rupees வாடகைக்கு டியூப்ளெக்ஸ் சி வியூ ஒரு இடம் பாருங்க சார். டேய் செந்திலு, அவர் ஹவுஸ் புரோக்கர் இல்லப்பா, கல்யாண புரோக்கர். கல்யாண புரோக்கரா? என்னம்மா அதுக்குள்ள ஷாலுக்கு மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? எனக்கு மாப்பிள்ள பார்க்கல, உனக்கு தான் பொண்ணு பாக்குறோம். மா என்னப்பா வேண்டாமா? மா வேணுமா? இப்பதான் பிறந்ததுல இருந்து வாழ்க்கையில உருப்படியா ஒரு வேலை செய்யற. கண்ணு, உனக்கு எந்த டைப்ல பொண்ணு வேணும்னு புரோக்கர் கிட்ட சொல்லுப்பா, அவர் அள்ளி விடுவாரு. அதுல ஒண்ணு நம்ம கப்புன்னு கேட்ச் பண்ணிடலாம். சொல்றது என்னமா, போட்டோவே காட்டிடுறவருக்கு. இங்க பாருங்க சார். மா இது ஆகிறது இல்லம்மா, நான் கிளம்புறேன், நீங்க வேற ஆள பாருங்க. இருங்க உட்காருங்க. என்னப்பா ஏன் புரோக்கர் டென்ஷன் ஆறாரு? அப்படி என்ன மாதிரி பொண்ணு வேணும்னு கேட்டேன். நீங்களே பாருங்கம்மா. அண்ணே, உன்னோட ஓவர் கான்ஃபிடன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குண்ணே. ஆசைப்பட என்ன? எங்க அண்ணனை கட்டிக்கிறதுக்கு அவங்களுக்கு தகுதி இருக்கான்னு தான் யோசிக்கணும். தம்பி அண்ணே எப்படி அது? தம்பி, நானே உன்னை சந்தேகப்படுற அளவுக்கு என் மேல பாசத்தை காட்டுறியடா. அண்ணே, என் உசுறு வேணும்னு கேளு, உடனே தருவேன். ஐயோ, நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை, தன்னை போல என்னை எண்ணும் நீயும் நானும் ஓர் தாய் பிள்ளை, தம்பி உந்தன் உள்ளம். டேய் போதும்டா. இப்ப என்னதாண்டா சொல்ல வர? பாரு, எனக்கு இப்படிதான் பொண்ணு வேணும். அவ்வளவுதானடா, விடு. ஏங்க, என் புள்ள கேக்குற மாதிரி பொண்ணு வேணும்னா என்ன பண்ணணும்? அதுக்கு ஷாருக் கானையோ சல்மான் கானையோ புள்ளைய பெற்றிருக்கணும். என்னங்க இப்படி சொல்றீங்க? இத பாருங்கம்மா, சீரியஸா பொண்ணு தேர்றதா இருந்தா என்ன கூப்பிடுங்க. சும்மா என்ன வச்சு டைம் பாஸ் பண்றதா இருந்தா அதுக்கு நான் ஆள் இல்ல. வேலையத்த புரோக்கரு நிறைய பேர் கிடைப்பாங்க, அவங்கள வச்சு பாத்துக்குங்க. நான் கிளம்புறேன். கோச்சுக்காதீங்க, உட்காருங்க. உங்ககிட்ட இருக்கிற போட்டோ காட்டுங்க. இதுல கிளி மாதிரி ஒரு போட்டோ எடுத்து போடு. இந்தா. அண்ணே சூப்பர்ண்ணே, அண்ணி சூப்பர்ண்ணே, சூப்பர்ண்ணே. அண்ணே குடுறா, இத பாருங்க. இந்தாங்க, இந்த பொண்ணை பாருங்க. செம்ம செலக்ஷன். செலக்ஷன் எல்லாம் ஓகே தான், ஆனா இதுல ஒரு சின்ன சட்ட சிக்கல் இருக்கே. என்ன? இந்த பொண்ணை பாக்குறதா இருந்தா நாளைக்கே பார்க்கணும். நாளைக்கா? ஐயோ, என்னண்ணே என்னாச்சு? நாளைக்கு ஒர்க்கிங் டேடா. அது இல்லாம விஜய் சேதுபதி இன்டர்வியூ வேற எடுக்கணும் நானு. என்னடா? என்னடா ஏன் வந்து ஆபீஸ்ல பெர்மிஷன் சொல்றது? என்ன கண்ணு, நீ 2 மாசம் ஆபீஸ் போலனா கூட லீவ் போடாம பர்மிஷன்லயே ஓட்டுவியப்பா. இப்ப என்னாச்சு? புதுசா வந்த ஹெட் அண்ணனை ரவுண்டு கட்டுதுல்ல, அதான் அண்ணனுக்கு பயம்.